நடக்காததும் நன்மைக்காகவே. நிறைய நேரங்களில் நாம் இது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அது நடக்காமல் போயிருக்கும். சில தருணங்களில் இது நடக்க வேண்டாம் என்று நினைப்போம். அது நடந்தேறியிருக்கும். இந்த சம்பவங்கள் நிறைய நபர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அதை பற்றியதுதான் இந்த கவிதை தொகுப்பு. இந்த கவிதையை வாசிப்பதற்கு முன் ஒரு உண்மை சம்பவத்தை இங்கு நினைவு கூறுவோம். பல வருடங்களுக்கு முன்பு தாய்லாந்து நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக தொன்மை வாய்ந்த ஒரு கோவிலில் இருந்த புத்தரின் பெரிய களிமண் சிலையை வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம். மிகுந்த பயபக்தியோடும் பாதுகாப்போடும் அது ஒரு பெரிய லாரியில் எடுத்து சென்றனர். சிலையை எடுத்து செல்கையில் வானம் இருண்டு மேகங்கள் சூழ்ந்தது. இதை கண்ட புத்த துறவிகள் மழை பொழியக்கூடாது என்று தீர்க்கமாக வேண்டினார்கள். ஆனால் எடுத்து செல்ல வேண்டிய இடத்தை அடைவதற்குள் இடியோசை, மின்னல் வெட்டுக்கள், வானமே பொத்து கொண்டது போல பெருமழை பெய்ய ஆரம்பித்தது. சிலையை தாங்கி வந்த சரக்குந்து சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டது. உதவியாளர்கள் சிலர் புத்தர் சிலைக்கு குடையாக அணிந்திருந்த ஆடைகள், சிலர் தென்னங்கீற்று என்று எடுத்து வந்து கூரை மாதிரி சிலைக்கு மேலே கட்டினார். அப்படியும் மழைநீர் புத்தர் சிலை மீது விழுந்தது. சிலையை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம் என்று குரு யோசித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் சுழன்றடித்த சூறாவளி காற்றில் சிலைக்கு மேலே கட்டப்பட்டிருந்த தென்னை ஓலைகள், ஆடைகள் பறந்தன. மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி புத்தர் சிலையை கொட்டியதில் புத்தர் சிலை கரையத் தொடங்கியது. அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம், வருத்தம். தாங்கள் வேண்டியது நிறைவேறவில்லை என்று. தொன்மையான புத்தர் சிலை கரைவதை பார்த்து பக்தர்கள் செய்வதறியாது வேதனைப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது. புத்தரின் கண்களும் அதையடுத்து முகம், கை, கால், உடம்பு என்று சிலையின் களிமண் மொத்தமாக கரையத் தொடங்கியது. அது மொத்தமாக கரைந்ததும் விரைவிலேயே அந்த சிலை தங்கமாக மாறி ஒளிரத் தொடங்கியது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. அதாவது போர்க்காலத்தில் படையெடுத்து வரும் எதிரிகள் எங்கே புராணமிக்க புத்தரின் தங்கச் சிலையை சூறையாடி கொண்டு போய்விடுவார்களோ என்று அதை பாதுகாக்க இந்த தங்க சிலையின் மீது களிமண்ணை பூசி களிமண் சிலை போல் தோற்றமளிக்க தங்கள் முன்னோர்கள் செய்திருந்த ஏற்பாடு என்று அவர்களுக்கு புரிய வந்தது. இதுபோன்று நிறைய உண்மை நிகழ்வுகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நேர்முகத் தேர்வில் தேராதவர்கள் நிறுவனங்கள் தொடங்கி பெரிய சாதனை புரிந்தது. படிப்பில் தேராதவர்கள் அறிவியல் அறிஞர்கள் என்று பெரிய சாதனைகள் நிகழ்த்தியது. இப்படி யோசித்து பார்த்தீர்களானால் நம் வாழ்விலும் நாம் இது நடக்க வேண்டும் என்று எண்ணி அது நடக்காமல் மாறாக நடந்ததால் நல்ல பலனையும் நல்ல நிலையையும் அடைந்திருப்போம். இது நடக்கக்கூடாது என்று நினைத்தது அது நடந்ததால் அடைந்த பலன்கள், நன்மைகள் அடைந்ததும் இதில் அடங்கும். உதாரணமாக, கணிசமான நபர்கள் ஆண் குழந்தை இல்லை என்று வருந்துவதுண்டு. எத்தனையோ இடத்தில் பெண் குழந்தைகள் பெற்றோர்களை சீரும் சிறப்புமாக பேணி காப்பதை கண்டிருக்கிறோம். ஆண் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தீங்கும் துன்பமும் இழைத்து பெற்றோர்களை மனவேதனைக்கு ஆளானதும் உண்டு. பெண் குழந்தைகள் சீரும் சிறப்பாக காத்தாலும் ஆண் குழந்தைகள் இல்லை என்று வருந்தியே காலத்தை கழிப்பவர் பலர். அவர்களுக்கு ஒருவேளை ஆண் குழந்தை இருந்து அந்த குழந்தை ஒருவேளை சரியற்ற முறையில் வளர்ந்து அவர்கள் அதனால் ஏற்படும் இன்னல்கள் உணராததால், அந்த உணராததின் காரணத்தால் தான் பெண் குழந்தைகள் தற்போது சிறப்பாக அவர்களை கவனித்து கொண்ட போதிலும் அதனுடைய மகத்துவம் தெரியாமல் வருத்தத்தோடே காலம் கழிப்பவர் பலர். அதற்காக எல்லாம் அதன் போக்கில் நடக்க வேண்டும் என்று விட்டு விடுங்கள் என்று அர்த்தமல்ல. சூழல் முழுவதும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நம் கட்டுப்பாட்டில் எவ்வளவு உள்ளதோ அதை நம்மால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதையும் தாண்டி நம் கட்டுப்பாட்டில் இல்லாததால் விளைவதின் நன்மைகளை பொறுத்திருந்துதான் அடைய வேண்டும். எல்லா சூழலிலும் இங்கே சொல்லப்பட்ட புத்தர் சிலை
நிகழ்வுகள் போன்று பலன் உடனே தெரிய வருவதற்கில்லை. சற்று பொறுத்திருந்து அதன் பலனை உணர வேண்டும். இந்த கருத்தை இந்த கவிதையில் வாசிப்போம். நடக்காததும் நன்மைக்காகவே. நினைத்ததெல்லாம் நிகழ்த்திடலாம், நினைத்ததெல்லாம் நிகழ்த்திடலாம், நிகழ்த்தலில் மாற்று சிந்தை இல்லை. நினைத்ததெல்லாம் நிகழ்த்திடலாம், நிகழ்த்தலில் மாற்று சிந்தை இல்லை. நினைத்ததையே வினைத்திருந்தால் நிகழ்த்தல் மாபெரும் விந்தை இல்லை. நினைத்ததையே வினைத்திருந்தால் நிகழ்த்தல் மாபெரும் விந்தை இல்லை. நிகழ்த்தியதை நினைத்திருந்தால் நினைவில் வஞ்சம் இல்லை. நிகழ்த்தியதை நினைத்திருந்தால் நினைவில் வஞ்சம் இல்லை. நிகழ்ந்ததை நினைத்திருந்தால் அமைதி தஞ்சம் இல்லை. நிகழ்ந்ததை நினைத்திருந்தால் அமைதி தஞ்சம் இல்லை. நடக்க நினைத்தது நடக்காதது வருத்தம். நடக்க நினைத்தது நடக்காதது வருத்தம். ஆகையால் நடப்பது வருத்தம். நடக்காதது நடக்காததில் துயரம் கொள்ளலாமோ? நடக்காதது நடக்காததில் துயரம் கொள்ளலாமோ? நடக்காதது நடக்காததால் துயரம் என்று இல்லை. நடக்காதது நடக்காததால் துயரம் என்று இல்லை. நடக்காதது நடந்திருந்தால் நன்மை என்றும் இல்லை. நடக்காதது நடந்திருந்தால் நன்மை என்றும் இல்லை. நடக்காதது நடந்திருந்தால் நடக்காதது நடந்திருந்தால் உற்ற துன்பம் உணராததால் நடக்காதது நடக்காததால் பெற்ற நலன் உணர்வதற்கு இல்லை. நடக்காதது நடக்காததால் பெற்ற நலன் உணர்வதற்கு இல்லை. நடப்பது நடப்பதினால் துயரம் கொள்ளலாமோ? நடப்பது நடப்பதினால் துயரம் கொள்ளலாமோ? நடப்பது நடப்பதினால் துயரம் என்று இல்லை. நடப்பது நடப்பதினால் துன்பம் என்று இல்லை. நடப்பது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை. நடப்பது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை. நடப்பது நடக்காவிடின் உற்ற துன்பம் உணராததால் நடப்பது நடக்காவிடின் உற்ற துன்பம் உணராததால் நடப்பது நடப்பதின் பெற்ற நலன் உணர்வதற்கில்லை. நடப்பது நடப்பதின் பெற்ற நலன் உணர்வதற்கு இல்லை. நடக்கப் போவது நடக்கப் போவதால் துயரம் கொள்ளலாமோ? நடக்கப் போவது நடக்கப் போவதால் துயரம் கொள்ளலாமோ? நடக்கப் போவது நடக்கப் போவதால் துன்பம் என்று இல்லை. நடக்கப் போவது நடக்கப் போவதால் துன்பம் என்று இல்லை. நடக்கப் போவது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை. நடக்கப் போவது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை. நடக்கப் போவது நடக்காவிட்டால் நடக்கப் போவது நடக்காவிட்டால் வரும் துன்பம் உணராததால் நடக்கப் போவது நடக்கப் போவதால் வரும் நன்மை உணர்வதற்கு இல்லை. நடக்கப் போவது நடக்கப் போவதால் வரும் நன்மை உணர்வதற்கு இல்லை. நிகழ்ந்தது நன்மைக்காகவே, நிகழாததும் நன்மைக்காகவே. நிகழ்ந்தது நன்மைக்காகவே, நிகழாததும் நன்மைக்காகவே. நிகழ்வது நன்மைக்காகவே, நிகழப்போவது நன்மைக்காகவே, நிகழப்போவாததும் நன்மைக்காகவே. கிடைத்தது நன்மைக்காகவே, கிடைக்காததும் நன்மைக்காகவே. கிடைத்தது நன்மைக்காகவே, கிடைக்காததும் நன்மைக்காகவே. கிடைப்பது நன்மைக்காகவே, கிடைக்கப் போவது நன்மைக்காகவே, கிடைக்கப் போவாததும் நன்மைக்காகவே. நடப்பதென்னவோ உலக நன்மை சார்ந்தது. நடப்பதென்னவோ உலக நன்மை சார்ந்தது. உணர்வதென்னவோ நம் தன்மை சார்ந்தது. நடப்பதென்னவோ உலக நன்மை சார்ந்தது. உணர்வதென்னவோ நம் தன்மை சார்ந்தது. சாமிதுரை சீனிவாசன், நல்லத்தூர். நன்றி.